பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தையை கவனிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்களேன். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை. என்ன சொல்கிறாரு? ஆமாம், இவ்விதமாக மண்ணானது எங்கே போயிருமா? முன்னிருந்த பூமிக்கு திரும்பிடுமா. அடுத்து பாருங்கள், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகும். அப்போ இப்படி போகாததற்கு முன்னும் உன் வாலிப வயசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாலிப வயசில் உன் சிருஷ்டிகரை நினை. அப்போ உங்களை உருவாக்குன தெய்வம் யாருங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர். அவர் தான் உங்களை உருவாக்குனவர். அவருக்காக உங்களை ஒப்பு கொடுங்க, அவருக்காக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.